அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ் கே கோபி. என்னோட குருநாதர் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, இந்த இந்த கலியுகத்தில் நல்லது சொல்றதுக்கு 40,000 பேர் இருக்காங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை கடைசி வரை கொண்டு போகிறதுக்கு ஒரு 4 பேர் தான் முயற்சிப்பாங்க, எல்லாராலையும் முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமே அந்த குலதெய்வ மந்திரம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அது எந்த புத்தகத்தில் படித்தேன், எங்கே படிச்சேன்லாம் இல்லை. பட் ஆனால் அது வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான். என் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கூடி நமஸ்காரம்ன்றது. எந்த கோயிலுக்கு போனாலும் இந்தியாவில், நான் கார்த்திக் சுவாமி கோயிலாக இருக்கட்டும், குஜராத் சோமநாதராக இருக்கட்டும், எங்கே போனாலும் அந்த இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த இறைவன் பேரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வணங்குவேன். அப்போ இதை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு அப்புறம் இப்போ 2வது ஒரு பேட்டியில் வந்து ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் வைரலான நம்பர் அந்த மந்திரம் ஆகலை பாருங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நல்ல விஷயமோ. இப்போ நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறதே ஒரு கர்மா தான். அப்போது நம்ம சகோதரர் பிரபு வந்து நேற்று நைட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். எனக்கு அதை பார்த்துட்டு பெரிய ஷாக். என்னென்னா, நான் எந்த மந்திரம் சொன்னோம் அந்த மந்திரத்தை ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சு வழிபட்டிருக்காரு. அதுவும் நான் வந்து என்ன நினச்சிருந்தனோ, ஏன்னா குலதெய்வன்றது 2 பேர் தான். ஒன்று ஆண் தெய்வமாக இருக்கணும், பெண் தெய்வமாக இருக்கணும். அதில் அந்த ஆண் தெய்வம் பெண் தெய்வம் சார்ந்து அதுக்கு அழகாக ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதை வந்து ஒரு டிசைன் அமைச்சார். சரி, ஒரு டிசைனோட அமைச்சிருக்காருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வீட்டில் வழிபடுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவரை பேசி எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. எவ்வளோ அற்புதமாக வச்சிருக்க பாருங்க. ஆண் தெய்வத்துக்கு முருகர், இந்த திரிசூலத்திலேயே சிவன் பார்வதி எல்லாருமே அடங்கியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாவதும் இந்த படம் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக இது வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வச்சுக்கிங்க. இதே இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியோ, இல்லை இவரோட நம்பர் வேணால் கூட பதிவு பண்ண டிசைன் வாங்கி ஒரு சின்ன சைஸ் எவ்வளோ முடியுமோ வாங்கி வீட்டில் வச்சுங்க. எத்தனையோ தெய்வத்தை நம்ம வைக்கிறோம். ஆனால் எல்லா தெய்வத்துக்குமே மூத்த தெய்வம் நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வம் வந்து ஒரு அறையோட கதவு மாதிரி. அந்த அறைக்குள்ளே 100 தெய்வங்கள் இருந்தாலும் அந்த அறை கதவு திறந்தாலும் அந்த 100 தெய்வங்களோட ஆசையும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் குலதெய்வம். உண்மையிலே பெரிய சந்தோஷம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.